ரவிதான் சொல்றான். ரவி சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன். அல்லேலூயா. ரவி சின்னவன் தான், ரவிக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த பெரியவர் இங்க இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். அந்த பெரியவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனாலதான் இம்மட்டுமாய் ஒவ்வொரு காரியங்களுக்கு ஆண்டவர் தப்பு மன்னித்து அரவணைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மன்னிப்பு பரலோக வாழ்க்கையை மாற்றி போடும். உங்களுக்குள்ள எனக்குள்ள மன்னிப்பு இல்லையே. கணவரை மன்னிக்கிறது இல்ல, பிள்ளைய மன்னிக்கிறது இல்ல, குடும்ப கூட பிறந்த சகோதரரை மன்னிக்கிறது இல்ல, ஏன் பக்கத்து வீட்டுக்காரரை மன்னிக்கிறது இல்ல. எப்படியாமா பரலோகம் போக முடியும்? அல்லேலூயா. பரலோகம் திறக்கப்படணும்னா உங்களுக்குள்ள ஒரு மன்னிப்பு வேணும். ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படியா வாய்களை திறந்து, சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே கணக்காய் வாழாமல் தன்னை தருவான். உற்சாகமா, கணக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை வந்து உமக்காய், பரலோக சிந்தை வந்து உமக்காய் வாணி செய்வேன். இந்த தியானத்தை கேட்கும்போது நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உலகத்தை நாடுகள் அப்பா என்ன மன்னிங்க. ஒரு விசாரணை மன்னிங்க. இறந்தவோட அபிஷேகத்தை கொடுங்க. இறந்தவோட அந்த ஜப துணிய மேல வந்து பாயட்டும். அந்த ஆத்மா தாகம் எனக்குள்ள வரட்டும். விண்ணின் வாழ்த்துக்கு என்னை தருகிறேன், அப்பதான் உண்மையுள்ளவன் என்று அழைப்பார். அல்லேலூயா. இந்த பூலோக வாழ்க்கையெல்லாம் குப்பையாய் போயிற ஒரு நாள். அல்லேலூயா. பரலோகத்துலதான் ஆண்டவர் நித்திய வாழ்வை நம்மளுக்காக அழியாத வாழ்வை வச்சிருக்கிறாரு.
அல்லேலூயா. இங்க இருக்கிறதான உங்களுடைய வேலையோ, உங்களுடைய சொல் திறமையோ, உங்களுடைய துணிமணியோ, நல்ல உடைகளோ, நல்ல வீடோ பரலோகத்துல இல்ல. அல்லேலூயா. அங்க கொண்டு போக முடியாது. கர்த்தர் அங்க தங்கத்தினால நல்ல ஒரு வீடை வச்சிருக்கிறாரு. இந்த பரலோக அப்படியா பூலோக வாழ்க்கை ஒரு வாடகை வீடு போலதான். கொஞ்ச நாளைக்கு தான் வாடகை எஜமான் வந்து ஒரு நாள் காலி பண்ணி வாடான்னு கூப்பிடும் பொழுது நீங்களும் நானும் அப்படியா புத்தியுள்ள கன்னிகளை போல ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். புத்தி இல்லாதவங்க கடைக்கு போனாங்க, கைவிடப்பட்டாங்க. ஒரு வயல்ல 2 பேர் வேலை செய்வார்கள், ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார்னு சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. யார் அந்த ஒருவர்? ஆண்டவரே தகுதிப்படுத்து சொல்லி எப்படியாவது உள்ளத்த நாளத்துல வந்து கேட்பீங்களா? ஆண்டவரே நம்ம மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி தொடர்ந்து 2வது வார்த்தைக்குலாம் பிள்ளை கடந்து வந்திருக்கிறல. அப்போ நம்மளுக்குள்ள என்ன வேணும்? ஒரு மன்னிப்பு வேணும், மன்னிக்கிற ஒரு சுபாவம் வேணும். மன்னியாத இருந்தவன்னு சொன்னா பரலோக வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு விட்டு கொடுத்தல் வேணும், மன்னிப்பு வேணும்னு சொல்லி இந்த முதல் வார்த்தை வாயிலாக கர்த்தர் உங்க மத்தியில பேச கிருபை செய்தார். கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மீதியான பகுதியில தேவதாசர் அவர்களை பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். ஆமென். மெல்ல கரங்களை தட்டி பயன்படுத்தினார். இன்னும் சொந்தமாவதாக இன்னும் மீதியான இருக்கிறாங்க. அதுக்கு முன்பதாக நம்ம சாமி அவர்கள் அவர் மன்னிப்பு சொல்லுவாங்க.